அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இப்போ இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமாகி 1 மாதத்தில் விபத்தில் மரணம் அடைச்சிட்டான் இந்த பையன். அப்போ விபத்து அப்படிங்கிறது எப்படி நடக்குது, அது எப்படி பார்க்கறது? இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கை வீணாக போச்சே, அதனால் இதை கொஞ்சம் நாம் பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனித்து பார்க்கலாமில்ல. அதனால் இன்னும் கொஞ்சம் மக்களுடைய சேவையை திருத்தமாக செய்யலாமில்ல. இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தோட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கான விதிகளை நம்ம பார்க்கும்போது லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறோம். அந்த வகையில் சுக்கிர தசை நடக்குது. லக்னத்துக்கு 7ல் புதன் இருக்கார். இந்த புதன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறார். தசாநாதனுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் பாவ தொடர்பு கிடைத்து விட்டது. லக்னம் மற்றும் 2ஆம் பாவ தொடர்பு கிடைக்கிறோம். ராகு அப்படிங்கிறவர் புத்தி நடத்துகிறாரு. இந்த ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார். சந்திரன் லக்னத்துக்கு 6ல் இருக்கார். சந்திரனை தொடும் பொழுது சந்திரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில், கேதுவும் புதனுடைய நட்சத்திரத்தில். அதனால் இந்த சந்திரனை தொடும் பொழுது கேதுவையும் சேர்த்தே தொடுவார். எனவே 6 மற்றும் 2ஆம் பாவ தொடர்பு, அப்போ 2ஆம் பாவ தொடர்பு அங்கே நமக்கு கிடைக்குது. மேலும் இந்த ராகு கோச்சாரத்தில் 2ஆம் பாவத்தில் இருக்கிறனாலையும் 2ஆம் பாவ தொடர்பு கிடைக்கும். லக்ன தொடர்பு, லக்னத்தில் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வதால் லக்ன தொடர்பு. இப்போது கல்யாண காலம் சரியாக போச்சு. இப்போ விபத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது விபத்து எப்படி நடக்குது, யாரால் நடக்குது? மரணம். லக்னம் இது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்திற்கு 3 8 குடையவன் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 குடையவன்னாக்கா செவ்வாய், 8 குடையவன்னாக்கா புதன். எப்போ 8 குடையவன் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கானா, இந்த புதன் தான் 8 குடையவன். அந்த புதன் என்ன பண்ணுறாரு? தசாநாதனோட சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ தசாநாதனுக்கு லக்னத்துக்கு 8 குடையவனுடைய தொடர்பு இருக்குது. 1 யாரு? மாரகாதிபதி யாருன்னாக்கா செவ்வாயும் புதனும். இந்த 2 பேருமே மாரகாதிபதி ஆகிய புதன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சாரத்தில் 3ஆம் பாவம், அதாவது இந்த 3ஆம் பாவம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் செவ்வாய், அவரும் சுக்கிரனுடன் கூடினான். நல்லா பார்த்துக்கிறேன். அட்டமாதிபதி. அப்போ இந்த லக்னத்துக்கு 3 குடையவன் 8 குடையவன் மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதி ஆகிய புதன் நடப்பு தசாநாதனுடைய சாரத்தில் நின்றான். அதே சமயத்தில் 3 குடையவன் சுக்கிரன், அதாவது தசாநாதனுடன் கூடினான். கூடி சுக்கிரனும் செவ்வாயும் கூடி, அந்த சுக்கிரன் யாரு? லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி ஆகிய பாதகாதிபதின்னு சொல்கிறோம். அப்போ மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் கூடி தசாநாதனாக இருந்து தசை நடத்துகிறார். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் என்ன பண்ணுறாங்க பாருங்க. செவ்வாயும் சுக்கிரன் ராகு சாரம் ஏறினார். சுக்கிரனும் ராகு சாரத்தில், செவ்வாயும் ராகு சாரத்தில், 2 பேரும் கூடி ராகு சாரத்தில் 8ல் நின்ற ராகு சாரம். ராகு புத்தி நடத்துகிறார், அந்தரமும் அவரே நடத்துகிறார். அப்போ அட்டமாதிபதி, அதாவது 8 குடையினுடைய திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில், புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிரலக்கணத்திற்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய 3 குடையவனும் 8 குடையவனும் கூடி தசாநாதனுடைய சாரமேறி கூடி தசை நடத்தி அவங்க 2 பேரும் சேர்ந்து புத்திநாதன் ஆகிய ராகு சாரமேறி, ராகும் 8ஆம் பாவத்தில் நின்று 6ஆம் பாவத்தில் நின்ற ராகு 6ஆம் பாவத்தில் நின்ற சந்திரன் சாரம் ஏறினார் அப்படின்னு வரும். அப்போ இந்த அளவுக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2 பேருமே பாதகாதிபதியுடன் கூடி, அவரே தசாநாதன் வராரு, பாதகாதிபதியுடன் கூடி அந்த மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் புத்திநாதனாகிய 8ல் நின்ற ராகு சாரம் ஏறி, அந்த ராகுவே தசாநாதனாகவும் புத்திநாதனாகவும் இருக்கிறார். அந்த ராகுவும் 6ஆம் பாவத்தில் நின்ற
சந்திரன் சாரம் ஏறினார். சந்திரன் சாரம் ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ம நட்சத்திரத்துக்கு தொடர்பு கொடுத்துடுவார். இதுபோல் இந்த விபத்து நடந்த அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா சில நட்சத்திரங்கள், இப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் ராகு சந்திரன் பயணிக்கும் போது அன்னைக்கு விபத்து நடந்த அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், அதாவது 27/3/24 அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம், திருச்சந்திரன். அப்போ சந்திரனும் இப்போ புத்திநாதனுடன் கூடினான். அட்டமாதிபதி அட்டம பாவத்தில் நின்ற ராகுசாரம் ஏறினான். இதுபோல மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு மாரகாதிபதியும் லக்னத்திற்கு பாதகாதிபதியுமாகி தசாநாதனாக புத்திநாதனாக இருந்து கூடி 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொண்டால் விபத்து நிகழ்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதுபோல் இன்னும் பல ஜாதகங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுபோல் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் பாதகாதிபதியுடன் கூடி 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் விபத்து நடக்கும். கவனமாக பொருத்தம் சேர்க்கணும். அல்லது அந்த காலத்தை கடந்து அடுத்த அந்த விபத்து காலத்தை கடந்து அந்த பக்கத்தில் வந்த பிறகு திருமணம் செய்வதற்கான ஆலோசனை செய்யலாம். விபத்து நடக்காமல் இருப்பதற்கான பரிகாரங்களை அவர்களுக்கு இறைவனுடைய அருளால் உயிர் பிழைப்பதற்கு நாம் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லலாம். இறைவனுடைய பெருங்கருணை எதையும் தீர்த்து வைக்கும் பேராற்றல் மிக்கது என்பதால் மனிதர்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்களும் இதுபோல ஜாதகம் பார்க்கும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் கூடிய திசை நடந்து 8ஆம் பாவத்தை 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் மிக கவனமாக நீங்கள் பொருத்தம் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதிடம் தெரிந்து கொள்ள, ஜாதகம் பார்க்க 9442894 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம். ஜாதகம் பார்க்க அப்பா ஜோதிட சூத்திரம் பயில 64 விதிகள் காலை மாலை இரவு என 3 நிலைகளில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடர்பில் வந்து விவரம் தெரிந்து கொண்டு வகுப்பிலே சேர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.